ஹாய் ஆல் பீச் சைடு இல்லை பொருட்காட்சியில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியான க்ரன்ச்சியான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு பேசினில் காலிஃப்ளவர் துண்டுகளில் அதில் கொஞ்சம் சுடுதண்ணி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு அந்த காலிஃப்ளவரில் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், கலருக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து அந்த மசாலையெல்லாம் கோட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா கோட்டாகி வதங்கினதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சூடான கடாயில் எண்ணெயை ஊற்றி அது காஞ்ச உடனே நம்ம மேக்னேட் பண்ண வச்ச காலிஃப்ளவர் ஒன்றுனா ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ஒரு ரெட் கலரில் நல்ல ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முக்கியமானதே இந்த மேக்னேஷனும் பொறுமையாக பொரிக்கிறதுல தான் இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிக்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.